இயேசுவும் சீஷரும். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரைக் கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருந்தபோது 12 ஒருவனாகிய திதுமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். வாரத்தின் முதல் நாள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்து மரித்த இயேசு கிறிஸ்து மறுபடியும் உயிரோடு எழும்பியிருக்கிறார். அவர் தம்மை அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே சீஷருக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தது அவர் உயிரோடு எழும்பியதற்கு பரிபூரணமான சாட்சியாயிற்று. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அதே நாளில் அவர் தம்முடைய சீஷருக்கு தரிசனம் கொடுக்கிறார். தாம் உயிர்த்தெழுந்த செய்தியை மகதலேனா மரியாள் மூலமாக இயேசு கிறிஸ்து சொல்லி அனுப்பினார். அவர்களுடைய விசுவாசத்தை உறுதி பண்ணும் விதமாக இயேசு கிறிஸ்து தாமே அவர்களுக்கு தம்மை பிரத்யட்சமாக காண்பித்து தரிசனம் கொடுக்கிறார். மற்றவர்கள் மூலமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தியை சீஷர்கள் கேட்டாலும் அவர் உயிரோடு இருப்பதை இந்த சீஷர்கள் கண்ணார கண்ட சாட்சிகளாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் அவர்களுக்கு நடுவே வந்து நிற்கிறார். இயேசு கிறிஸ்து 2 நியமங்களை ஸ்தாபனம் பண்ணி இருக்கிறார். அவை தண்ணீர் ஞானஸ்நானம், திருவிருந்து என்பவையாகும். அத்துடன் மேலும் 3 துணை நியமங்களையும் சபைக்கு கொடுத்திருக்கிறார். அவையாவன கர்த்தருடைய நாள், சபை கூடி வருதல், கர்த்தருடைய ஊழியம். இம்மூன்று நியமங்களும் இந்த வசன பகுதியில் தெளிவாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் விசேஷமாக கர்த்தருடைய நாளையும் சபை கூடி வருவதையும் இந்த வசனத்தில் விசேஷமாக காண்கிறோம். சபையின் ஊழியத்தை பற்றிய நியமத்தை யோவான் 20:21 வசனத்தில் பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னதன் மூலமாக நம்மால் காண முடிகிறது. யூதர்கள் வாரத்தின் கடைசி நாளாகிய சனிக்கிழமையை ஓய்வு நாளாக அனுசரித்து வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களோ வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாக அனுசரிக்கிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த நாளையே தம்முடைய நாளாக அங்கீகரிக்கிறார். வாரத்தின் முதல் நாளில் சீஷர்கள் கூடியிருக்கிறார்கள். இந்த நாளில் தானே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை சந்திப்பதற்காக வந்து அவர்கள் நடுவிலே நிற்கிறார். புதிய ஏற்பாட்டில் இந்த வசனத்தில் மாத்திரமே வாரத்தின் முதல் நாள் என்று, இந்த நாளானது முதல் நாள் என்று எண்ணிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையை ஆசீர்வதிக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் வாரத்தின் முதல் நாளில் கூடி வருகிறார்கள். இதுவே சபை கூடி வருதலாயிற்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த நாளை அங்கீகரித்து தம்முடைய சீஷர்களை சந்திப்பதற்கு அவர் நடுவில் வருகிறார். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிப்பதற்காக
வாரத்தின் முதலாம் நாளில் கூடி வந்திருக்க வேண்டும். ஒருவருடைய மனதை ஒருவர் அறிந்து கொள்வதற்காகவும் ஒருவருடைய கரத்தை ஒருவர் பலப்படுத்துவதற்காகவும் இந்த பிரச்சனையான சூழ்நிலையில் தாங்கள் மேற்கொண்டு என்ன செய்வது என்று கலந்து ஆலோசனை பண்ணுவதற்காகவும் சீஷர்கள் கூடி வந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் வாரத்தின் முதல் நாளில் அவர்கள் மாத்திரமே ரகசியமாக கூடி வந்திருக்கிறார்கள். எருசலேமில் உள்ள ஜனங்கள் மத்தியில் சீஷர்கள் தங்களை இன்னும் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. அவர்கள் ரகசியமாக ஒரு வீட்டில் கூடி வந்திருக்கிறார்கள். கதவுகள் பூட்டியிருக்கிறது. சீஷர்கள் யூதர்களுக்கு பயந்ததினால் தாங்கள் இருக்கிற வீட்டின் கதவுகளை பூட்டி இருக்கிறார்கள். சீஷர்கள் எல்லோரும் இந்த இடத்தில் கூடி இருக்கிறார்கள் என்பது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக இவர்கள் கதவுகளை பூட்டி இருக்கிறார்கள். தாங்கள் கூடியிருக்கிற வீட்டில் தங்களுக்கு அறிமுகமானவர்கள் மாத்திரமே உள்ளே வர வேண்டும் என்றும் வேறு அறிமுகம் இல்லாதவர்கள் யாரும் உள்ளே வந்துவிடக் கூடாது என்றும் சீஷர்கள் இந்த வீட்டின் கதவுகளை பூட்டி இருக்கிறார்கள். இவர்களுடைய உள்ளத்தில் யூதர்களை குறித்த பயம் நிரம்பி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் இப்போது சிதறடிக்கப்பட்ட ஆடுகளைப் போல இருக்கிறார்கள். ஆடுகள் சிதறடிக்கப்பட்டாலும் ஆடுகள் ஒவ்வொன்றும் மற்ற ஆடுகளை தேடி பார்த்து கண்டுபிடித்து மறுபடியும் ஒன்று கூடி மந்தையாக கூடி சேரும். அதுபோலவே இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் சிதறி ஓடினாலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் கண்டுபிடித்து இப்போது இந்த வீட்டில் கதவுகளை பூட்டிக் கொண்டு உள்ளே கூடி வந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள் பட்டணங்களில் இடமில்லாமல் இதுபோல ஊருக்கு வெளியே ஆராதிப்பது புதுமை அல்ல. நகர்ப்புறங்களில் ஆராதனை செய்ய இடமில்லாமல் காடுகளிலும் தோட்டங்களிலும் மணல் வெளிகளிலும் ஆராதனை செய்வதும் புதுமை அல்ல. இப்பிரபஞ்சத்தின் ஜனங்கள் விடுதலையோடு தைரியமாக சுற்றித் திரிகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொன்ற கொலை பாதகர்கள் தேவ பயமில்லாமல் எருசலேம் நகரத்தின் வீதிகளில் பெருமையோடு வலம் வருகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களோ யூதர்களுக்கு பயந்தவர்களாக கதவுகளை பூட்டிக் கொண்டு வீட்டுக்குள் ஒளிந்திருக்கிறார்கள். சீஷர்கள் இருக்கிற இடத்திலே இயேசு வந்து அவர்கள் நடுவிலே நிற்கிறார். 2 பேர் அல்லது 3 பேர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். தம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவிலே நிற்கிறார். கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. பூட்டியிருக்கிற கதவுகள் இயேசு கிறிஸ்துவின் வருகையை தடை பண்ணவில்லை. தம்முடைய சீஷர்களை ஆறுதல் படுத்துவதற்காகவே இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். யூதர்களுக்கு பயந்து கதவுகளை பூட்டிக் கொண்டு சீஷர்கள் ரகசியமாக கூடியிருந்தாலும் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் மத்தியிலே வருவதை எந்த சக்தியினாலும் தடை பண்ண முடியவில்லை. இயேசு கிறிஸ்து பூட்டியிருக்கிற கதவுகள் வழியாகவும் வருகிறவர். இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை எந்த வல்லமையினாலும் பூட்ட முடியாது. இயேசு கிறிஸ்துவே ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து கூறுகிற இந்த வாக்கியம் பொதுவானதாக இருந்தாலும் இப்போது அவர் இந்த வாக்கியத்தை சொல்லும் போது வீட்டிற்குள் கதவுகளை பூட்டிக் கொண்டு பயத்தோடு இருக்கும் சீஷர்களுக்கு மிகுந்த ஆறுதலாக இருக்கிறது. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் என்று பொருள்படுமாறு இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடத்தில் உங்களுக்கு சமாதானம் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு தம்முடைய சமாதானத்தையே கொடுக்கிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று தாம் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் வண்ணமாக இப்போது சீஷரிடத்தில் உங்களுக்கு சமாதானம் என்று கூறுகிறார். நம்முடைய சமாதானம் நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் தேவனோடு சமாதானமாய் இருக்க வேண்டும். நம்முடைய மனச்சாட்சியில் சமாதானம் இருக்க வேண்டும். பிறரோடு சமாதானமாக இருக்க வேண்டும். இந்த சமாதானங்கள் எல்லாம் நம்முடைய சீஷருக்கு உண்டாகும் என்று இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற சமாதானம் இந்த உலகத்திற்குரிய சமாதானம் அல்ல. இந்த உலகத்தோடு சீஷருக்கு சமாதானம் உண்டாகாது. ஆனால்
இயேசு கிறிஸ்துவில் அவர்களுக்கு சமாதானம் உண்டாகும். சீஷர்கள் கதவுகளை பூட்டிக் கொண்டு பயத்தோடு இருக்கையில் இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவே திடீரென்று வந்து நிற்கிறார். அவர்களை பயமுறுத்த வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் நோக்கமல்ல. அவர்களுடைய அமைதியை சீர்குலைக்க வேண்டும் என்றோ, ஒழுங்கும் கிரமமாகவும் நடக்கும் அவர்களுடைய ஜெபத்தில் குழப்பம் உண்டாக்க வேண்டும் என்றோ இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவில் திடீரென்று வந்து நிற்கவில்லை. உலகம் சந்தடியில் இருக்கிறது. யூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் சீஷருக்கு விரோதமாக பகையோடு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு சமாதானம் என்று இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுவதற்காகவே அவர்கள் நடுவிலே வந்து நிற்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரே நாளிலேயே பரலோகத்திற்கு சென்றுவிட்டு மறுபடியும் பூமிக்கு திரும்பி வருகிறார். வாரத்தின் முதல் நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமையை குறிக்கும். வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையிலே விசுவாசிகள் கூடி தேவனை ஆராதிக்கவில்லை என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள். அது தவறான கருத்து. இந்த வசனமும் யோவான் 20:26, அப்போஸ்தலர் 20:7, 1 கொரிந்தியர் 16:2 ஆகிய வசனங்களும் வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையிலேயே தேவனுடைய பிள்ளைகள் தேவனை ஆராதித்ததை உறுதி பண்ணுகிறது. யோவான் 20:19, 26 ஆகிய வசனங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை சந்திப்பதற்கு 2 முறை வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையை தெரிந்தெடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை உறுதி பண்ணுகிறது. அது மட்டுமல்ல, பெந்தெகோஸ்தே நாளும் வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையிலேயே வருகிறது. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்திற்காக சீஷர்கள் 10 நாட்கள் காத்திருந்தார்கள். இந்த 10 நாட்களில் 2 ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. பெந்தெகோஸ்தே நாளில் இருந்து விசுவாசிகள் வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையிலேயே கூடி வந்து தேவனை ஆராதித்தார்கள் என்பது வரலாற்று பிரகாரம் தெரிய வருகிறது. உயிர்த்தெழுந்த சரீரங்களுக்கு கதவுகள் ஒரு தடையாக இராது. பூட்டப்பட்டிருக்கும் கதவுகளுக்கு உள்ளேயும் உயிர்த்தெழுந்த சரீரம் போகும். உயிர்த்தெழுந்த சரீரங்கள் ஆவிக்குரிய சரீரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஒருவேளை உயிர்த்தெழுந்த சீஷர்கள் ஆவிகளைப் போன்று இருக்கலாம். அவற்றால் தோன்றவும் முடியும், மறையவும் முடியும். அவற்றால் காணவும் முடியும், காண முடியாமலும் இருக்கும். சீஷர்கள் கூடியிருந்த இடம் நண்பருடைய வீட்டின் மேலறையாக இருக்கலாம். அவர்கள் அங்கு பஸ்காவை புசித்திருக்கலாம். இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். எபிரேயர்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்தும் போது உங்களுக்கு சமாதானம் என்று கூறி வாழ்த்துவார்கள். யோசேப்பின் சகோதரர்கள் அவனிடம் இவ்வாறு கூற மறுத்து விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களிடம் உங்களுக்கு சமாதானம் என்று கூறும்போது அவர்களுக்கு நிச்சயமாகவே தெய்வீக சமாதானம் வரும். இயேசு கிறிஸ்து வாக்கு மாறாதவர், அவர் சர்வ வல்லவர். கைகளையும் விலாவையும் அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கிறார். தாம் மரணத்தில் இருந்து உயிர்த்தெழுந்திருக்கும் சத்தியத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு நிரூபிக்கிறார். அவருடைய கைகளிலும் சரீரத்திலும் ஏற்பட்டிருக்கும் காயங்களும் தழும்புகளுமே அவரை இயேசு கிறிஸ்து என்று நிரூபிப்பதற்கு போதுமானது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பிய பின்பும் அவருடைய காயங்களும் தழும்புகளும் அவருடைய உயிர்த்தெழுந்த சரீரத்தில் இருக்கிறது. தாம் உயிர்த்தெழுந்த சத்தியத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷருக்கு நிரூபிப்பதற்காக தம்முடைய காயங்களை அவர்களுக்கு காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் காயங்கள் அவரை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி நிரூபிக்கிறது. அவர் சார்பாக அவருடைய காயங்களை பேசுகிறது. தம்முடைய உயிர்த்தெழுந்த சரீரத்தை நிரூபிப்பதற்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய காயங்களோடு உயிர்த்தெழுகிறார். இந்த காயங்கள் பூமியில் பேசுவது போல பரலோகத்திலும் பேசும். பிதாவின் சமூகத்தில் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசும்போது அவருடைய காயங்களும் அவருடைய சரீரத்தில் இருக்கும். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவருடைய பரிந்து பேசும் ஜெபத்தினால் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். நமக்கு நன்மை உண்டாயிருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய காயங்களோடு உயிர்த்தெழுந்து அந்த காயங்களோடு பரமேறுகிறார்.
இயேசு கிறிஸ்து தம்முடைய காயங்களை தம்முடைய சீஷருக்கு காண்பிக்கிறார். தாமே உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்பதை அவர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக காயம்பட்ட அவருடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பிக்கிறார். சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் முக ரூபம் எப்படி இருந்ததோ அப்படியே இப்போதும் இருக்கிறது. இதற்கு முன்பு சீஷர்கள் அவரை எப்படி பார்த்தார்களோ அப்படியே இப்போதும் பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் தொனியும் மாறவில்லை. இதற்கு முன்பு இயேசு கிறிஸ்து தங்களோடு பேசியது எப்படி பேசினாரோ அப்படியே இப்போதும் பேசுகிறார். தங்களுக்கு முன்பாக நிற்கிறவர் இயேசு கிறிஸ்துதான் என்பதற்கு இந்த அடையாளங்களே அவர்களுக்கு போதுமானதாயிற்று. ஆகிலும் இந்த அடையாளங்களை விட இன்னும் ஒரு விசேஷித்த அடையாளத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷருக்கு காண்பிக்கிறார். தம்முடைய காயம்பட்ட கைகளையும் விலாவையும் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடத்தில் காண்பிக்கிறார். இந்த கைகளிலும் விலாவிலும் விசேஷித்த தழும்பு உண்டாயிருக்கிறது. தம்முடைய கைகளை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷருக்கு முன்பாக திறந்து காண்பிக்கிறார். தம்முடைய கைகளில் சீஷர்கள் காயங்களை காண வேண்டும் என்பதற்காக தம்முடைய கைகளை விரித்து காண்பிக்கிறார். தம்முடைய விலாவையும் இயேசு கிறிஸ்து சீஷரிடத்தில் காண்பிக்கிறார். ஈட்டியினால் குத்தப்பட்ட தழும்பு அந்த விலாவில் இருக்கிறது. சீஷர்கள் அதை காணும்படியாக தம்முடைய விலாவை அவர்களுக்கு திறந்து காண்பிக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இப்போது உயர்த்தப்பட்ட மீட்பராக இருக்கிறார். அவரை பின்பற்றுகிற யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய திறந்த கைகளோடும் திறந்த இருதயத்தோடும் தரிசனம் கொடுக்கிறார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்படுகிறார்கள். தங்களுக்கு முன்பாக நிற்கிறவர் இயேசு கிறிஸ்துதான் என்பதை அவர்கள் உறுதி பண்ணிக் கொள்கிறார்கள். அவர்களுடைய விசுவாசம் உறுதிப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களைப் போலவே இக்காலத்தில் ஏராளமான விசுவாசிகள் தங்கள் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கிறார்கள். சூழ்நிலைகளை கண்டு பயப்படுகிறார்கள். தேவையில்லாமல் கற்பனை பண்ணிக்கொண்டு ஆறுதல் இல்லாமல் இருக்கிறார்கள். தேவனுடைய கிருபையினால் தங்களுக்கு ஆறுதல் உண்டாயிருக்கிறது என்பதை காணும்போது அவர்களுக்கு சமாதானம் உண்டாகிறது. கிருபை வரும் வரையிலும் குழப்பம் இருக்கும். கிருபை வந்த பின்போ தெளிவு பிறக்கும். இயேசு கிறிஸ்துவின் கைகளையும் விலாவையும் பார்த்த பின்பு சீஷர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். சீஷர்களுக்கு எப்போது சந்தோஷம் உண்டாயிற்று என்பதை யோவான் மிகவும் தெளிவாக எழுதுகிறார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அதுவரையிலும் அவர்கள் யூதர்களுக்கு பயந்து கொண்டிருந்தார்கள். சீஷர்களுடைய இருதயம் இப்போது மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்பதை அவர்கள் தங்கள் காதுகளால் கேட்டும் தங்கள் கண்களால் கண்டும் சந்தோஷப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து போனதினால் அவர்களுடைய சீஷர்களும் மரித்து போனது போல செயலற்றவர்களாக இருந்தார்கள். இப்போதோ இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் உயிரோடு பார்க்கும்போது செத்துப்போன தாங்கள் மறுபடியும் உயிர் பிழைத்தது போன்ற சந்தோஷம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்தில் இருந்து எடுத்து போட மாட்டான் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷருக்கு ஏற்கனவே வாக்கு பண்ணி இருந்தார். அந்த வாக்குத்தத்தம் இப்போது நிறைவேறிற்று. இயேசு கிறிஸ்துவின் தரிசனம் அவர்களுடைய கண்களில் உள்ள எல்லா கண்ணீரையும் நீக்கி போட்டது. நானும் உங்களை அனுப்புகிறேன். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி தம்முடைய சபையை இந்த உலகத்தில் ஸ்தாபிக்க வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் சித்தமாகும். சபையை ஸ்தாபிக்கும் ஊழியம் இப்போது ஆரம்பமாயிற்று. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷருக்கு சபையை ஸ்தாபிக்கும் கட்டளையை கொடுக்கிறார். அதற்கு முன்பாக உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று தம்முடைய சீஷரிடத்தில் மறுபடியும் கூறுகிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் நடுவிலே வந்தபோது அவர்கள் யூதர்களுக்கு பயந்திருந்தார்கள். அந்த பயத்தை போக்குவதற்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடத்தில் உங்களுக்கு சமாதானம் என்று கூறினார். பயத்தில் இருந்த அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால் சமாதானம் அடைந்தார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து இப்போது தம்முடைய சீஷரிடம் மறுபடியும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று கூறுகிறார். அவர்களுடைய சந்தோஷத்தை உறுதி பண்ணும் விதமாகவும் அதிகரிக்க செய்யும் விதமாகவும்
இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் மறுபடியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறுகிறார். இப்போது சீஷருடைய பயம் நீங்கிற்று, அவர்களுடைய உள்ளத்தில் சந்தோஷம் உண்டாயிற்று. இனிமேல் இயேசு கிறிஸ்து தங்களுக்கு சொல்லப் போவதை அவர்கள் கவனித்து கேட்பார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷருக்கு கொடுக்கும் கட்டளையை தங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிவார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். இந்த சமாதானத்தை சீஷர்கள் உலகம் முழுவதும் சென்று அறிவிக்க வேண்டும். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை உலகம் முழுவதும் அனுப்புகிறார். இந்த சமாதானம் அவர்களுக்கும் உரியது, உலகத்தில் உள்ள மனுக்குலத்தார் எல்லோருக்கும் உரியது. ஆகையினால் இந்த சமாதானத்தை அவர்கள் உலகம் முழுவதும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். சமாதானத்தை அறிவிக்கும் ஊழியத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்தில் நம்பி ஒப்புக் கொடுத்திருக்கிறார். தம்முடைய சீஷர்களை அனுப்பும்போது, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர்களை அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்து அவர்களை எவ்வாறு அனுப்பினார் என்பதை புரிந்து கொள்வது எளிது. இந்த பூமியில் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுமாறு அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அனுப்புகிறார். தெய்வீக அதிகாரத்தினால் அவர்களுடைய ஊழியத்தை உறுதி பண்ணுகிறார். அவர்களுக்கு தெய்வீக வல்லமையை கொடுத்து தம்முடைய ஊழியத்தை செய்ய அவர்களை பலப்படுத்துகிறார். ஆகையினால் அவர்கள் அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் என்னும் வார்த்தைக்கு அனுப்பப்பட்டவர்கள் என்று பொருள். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அவருடைய அப்போஸ்தலர்கள். அவர்களை இயேசு கிறிஸ்து அனுப்புகிறார். பிதாவானவர் தம்மை அனுப்பினது போல இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அனுப்புவதாக கூறும் வாக்கியத்தை புரிந்து கொள்வது அவசியம். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தையும் அவருடைய வல்லமையையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது சீஷர்களுடைய ஊழியமும் வல்லமையும் இயேசு கிறிஸ்துவை விட குறைவானதே ஆகும். இயேசு கிறிஸ்துவை போலவே சீஷர்களும் ஊழியம் செய்ய வேண்டும். தம்முடைய ஊழியத்தை இயேசு கிறிஸ்து எங்கே விட்டாரோ அங்கிருந்த சீஷர்கள் அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சத்தியத்திற்கு சாட்சி கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை போலவே அவருடைய சீஷர்களும் சத்தியத்திற்கு சாட்சி கொடுப்பதற்காகவே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். சீஷர்கள் ஒப்புரவாகுதலின் ஊழியத்திற்கு மத்தியஸ்தர்கள் அல்ல. அவர்கள் ஒப்புரவாகுதலை பிரசங்கம் பண்ண வேண்டும். பாவியான மனுஷர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்னும் சத்தியத்தை சீஷர்கள் உலகம் முழுவதும் பிரசங்கம் பண்ண வேண்டும். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பினார். அதுபோலவே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை உலகம் முழுவதற்கும் அனுப்புகிறார். பிதாவானவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பிய போது தம்முடைய வல்லமையினால் அவரை அனுப்பினார். பிதாவின் வல்லமையும் குமாரனின் வல்லமையும் ஒன்றாய் இருக்கிறது. பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை எந்த அதிகாரத்தினால் அனுப்பினாரோ அதே அதிகாரத்தினால் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் சர்வ வல்லமை உள்ளது. எத்தனை தடைகள் வந்தாலும் இயேசு கிறிஸ்துவினால் அவற்றை எதிர்த்து நிற்க முடிந்தது. சீஷர்களுக்கும் ஊழியத்தில் தடைகளும் போராட்டங்களும் உண்டாயிற்று. அவைகளை எதிர்த்து நின்று ஊழியம் செய்யும் அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷருக்கு கொடுத்து அவர்களை அனுப்புகிறார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு மத்தியஸ்தராக அனுப்பினார். அவர் தேவனுக்கும் மனுஷருக்கும் நடுவே மத்தியஸ்த ஊழியம் செய்கிறார். மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவே தம்முடைய சீஷரை இந்த உலகத்திற்கு அனுப்பி தம்முடைய மத்தியஸ்த ஊழியத்திற்காக அவர்களையும் ஊழியம் செய்யுமாறு அனுப்புகிறார். இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஊழியம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்ய வேண்டும். சீஷர்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவையும் அவரை அனுப்பினவரையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசு கிறிஸ்துவையும் அவரை அனுப்பினவரையும் ஏற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள். நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிதாவானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை அளவில்லாமல் அருளியிருக்கிறார். அதுபோலவே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து
தமது சீஷர்களை பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் அனுப்புகிறார். பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பிதா தம்மை அனுப்பினது போலவே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரை அனுப்புகிறார். தம்முடைய ஊழியத்திற்கு அவர்களை தகுதிப்படுத்துவதற்கு அடையாளமாக அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவ சுவாசத்தையே அவர்கள் மீது ஊதுகிறார். இயேசு கிறிஸ்து மெய்யாகவே ஜீவனுள்ளவராக இருக்கிறார். தம்மிடத்தில் இருந்து ஆவிக்குரிய ஜீவனையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். சர்வ வல்லவரின் சுவாசம் மனுஷருக்கு ஜீவனை கொடுக்கிறது. சர்வ வல்லமையுள்ள இரட்சகரின் சுவாசம் கிறிஸ்துவின் ஊழியக்காரருக்கு ஜீவனை கொடுக்கிறது. சர்வ வல்லவரின் சுவாசம் பழைய உலகத்தை சிருஷ்டித்தது. இரட்சகரின் சுவாசம் புதிய உலகத்தை சிருஷ்டிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சுவாசமாய் இருக்கிறார். இந்த சம்பவம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வருகிறது. தேவனுடைய சுவாசம் அவருடைய கோபாக்கினையின் வல்லமையாக வெளிப்படுகிறது. கிறிஸ்துவின் சுவாசமோ அவருடைய கிருபையின் வல்லமையாக வெளிப்படுகிறது. அச்சுறுத்தும் சுவாசமானது இயேசு கிறிஸ்துவின் மத்தியஸ்த ஊழியத்தின் மூலமாக அன்பின் சுவாசமாக மாற்றப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை வரமாக கொடுக்கிறார். அப்போஸ்தலர்கள் தங்கள் கரங்களை விசுவாசிகள் மீது வைப்பதன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது ஊற்றப்படுகிறார். சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை மாத்திரமே தங்களோடு சுமந்து செல்ல முடியும். கிறிஸ்துவானவரே எல்லா வரங்களையும் கொடுக்கிறவர். அவரே தம்முடைய சீஷர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுமாறு கூறுகிறார். சீஷருடைய ஊழியத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியும் ஒத்தாசையும் அவர்களுக்கு உறுதி பண்ணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய சீஷர்களை ஊழியத்திற்காக அனுப்புகிறார். அவர்கள் போகும்போது அவர்களோடு கூட பரிசுத்த ஆவியானவரும் கூட போகிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியமாக யாரை அனுப்புகிறாரோ அவர்களை தம்முடைய பரிசுத்த ஆவியினால் பலப்படுத்துகிறார். அவர்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் வல்லமையையும் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகளை இப்போது தங்கள் ஜீவியத்தில் அனுபவிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடத்தில் தமது கைகளையும் விலாவையும் காண்பித்தார். தம்முடைய உயிர்த்தெழுதலை நிரூபிக்கும் விதமாக இயேசு கிறிஸ்து இவைகளை காண்பித்தார். இப்போதோ அவர் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய உள்ளத்தில் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். சீஷர்கள் யூதர்கள் நிமித்தமாக இப்போது பயப்படுகிறார்கள். இந்த பயத்தை விட்டு நீங்கி சீஷர்கள் தைரியம் பெற வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்குள் வரும்போது அவர் அவர்களுக்குள் தைரியத்தை உண்டு பண்ணுவார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன வாக்கியம் சீஷர்களுக்கும் அவரை விசுவாசிக்கிற எல்லோருக்கும் சொல்லிய வாக்கியமாக இருக்கிறது. நாமும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போமானால் அவர் நமக்கும் பரிசுத்த ஆவியை அருளுவது நிச்சயம். இயேசு அவர்கள் மேல் ஊதினார். ஊது என்பதன் கிரேக்க வார்த்தை எம்புசவோ என்பதாகும். புதிய ஏற்பாட்டில் இந்த வசனத்தில் மட்டுமே நாம் இந்த வார்த்தையை வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 2:7 ஆவது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று வாசிக்கிறோம். இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் எபிரேய வார்த்தை நவ்பக் என்பதாகும். இதற்கு வேகமாக ஊதுதல், வல்லமையோடு ஊதுதல் என்று பொருள். செப்துவஜின்ட் பதிப்பில் இந்த வசனத்தில் எம்புசவோ என்னும் கிரேக்க வார்த்தையே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சீஷர்கள் பலனடைவார்கள், வல்லமையை பெற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்படும் வல்லமையின் ஒரு பகுதியை இயேசு கிறிஸ்து இங்கு விவரிக்கிறார். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ
அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும். சீஷர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதினால் அவர்கள் இந்த அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆவிகளை பகுத்தறியும் வரம் சீஷர்களிடத்தில் இல்லை என்றால் இப்படிப்பட்ட தெய்வீக அதிகாரத்தை அவர்களால் பயன்படுத்தவே முடியாது. ஆவியானவரின் வல்லமையை பயன்படுத்துவதற்கும் ஆவியானவரின் வரம் நமக்கு தேவைப்படுகிறது. சபையும் விசுவாசிகளும் இயேசு கிறிஸ்துவின் உக்கிரான ஊழியக்காரராய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்குமாறு நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார். நாம் தேவனுடைய ரகசியங்களுக்கு உண்மையுள்ள உக்கிரானக்காரர்களாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய சுவிசேஷ வார்த்தைகளை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதி பண்ணுகிறார். நம்மை நீதிமான்கள் ஆக்கும்படியாக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கும் ஊழியத்தை நம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்து நம்மை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணி இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் பாவிகளை பாவத்தின் கட்டுக்களில் இருந்து விடுவிக்கிற நற்செய்தியாகும். சுவிசேஷம் யாரை விடுவிக்கிறதோ அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். சுவிசேஷம் யாரை ஆக்கினைக்கு உட்படுத்துகிறதோ அவர்கள் ஆக்கினைக்கு உட்படுத்தப்படுவார்கள். இதுவே இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கும் ஊழியத்தின் மேன்மையும் மகிமையும் சிலாக்கியமும் ஆகும். இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கும் தெய்வீக வல்லமையினால் அவருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்கள் தைரியத்தோடு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். நாம் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் வல்லமை உள்ளது. நம்முடைய உபதேசம் கிறிஸ்துவின் உபதேசமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே மனுக்குலத்திற்கு ரட்சிப்பு உண்டு என்றும் வேறு எந்த வழியிலும் மனுக்குலத்திற்கு ரட்சிப்பு இல்லை என்றும் மனுஷரிடம் தெளிவாகவும் உறுதியாகவும் வல்லமையாகவும் பிரசங்கம் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் தங்களுடைய ஜீவியத்தை சுவிசேஷத்தின் உபதேசத்திற்கு ஏற்ற பிரகாரமாக மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் ஜீவிக்கும் போது நமக்கு தெய்வீக ஆசீர்வாதம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இந்த அதிகாரம் மத்தேயு 18:18வது வசனத்தில், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களிடம் கூறியிருப்பது போன்று உள்ளது. திதிமு என்னப்பட்ட தோமா. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. தோமாவை பற்றி குறிப்பிடும் போது அவன் 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவன் இப்போது 11 ஒருவனாகவே இருக்கிறான். 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து சீஷர்களின் கூட்டத்தை விட்டு பிரிந்து போய் விடுகிறான். மகா நாளின் போது கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் ஒன்றாக கூடியிருப்பார்கள். அதுவரையிலும் பரிசுத்தவான்கள் ஒரே இடத்தில் கூடுவதில்லை. தோமா மற்ற சீஷரோடு இப்போது இல்லை. ஆகையினால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை காணும் சிலாக்கியத்தை இழந்து போகிறான். ஆனாலும் இயேசு கிறிஸ்து அவனை கைவிடவில்லை. மற்றொரு சமயத்தில் இயேசு தாமே தோமாவுக்கு தம்மை பிரத்யட்சமாக வெளிப்படுத்துகிறார். எல்லா சீஷர்களும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருக்கும்போது தோமாவுக்கு மாத்திரம் இந்த சந்தோஷம் கிடைக்கவில்லை. மற்ற சீஷர்களோடு தோமா இல்லாமல் போனதுதான் அவனுடைய இழப்புக்கு காரணம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் சந்தோஷங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்தவான்களின் ஐக்கியம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. சபை கூடி வருவதை ஒரு சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் சபை கூடி வருவதில் பங்கு பெற வேண்டும். பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தில் கிடைக்கும் தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷத்தில் 3ஆம் முறையாக திதிமு என்னப்பட்ட தோமாவுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 12 அப்போஸ்தலர்களில் ஒருவன். இவனுடைய மறுபெயர் திதிமு. இவனுக்கு சந்தேகப்படும் தோமா என்று மற்றொரு பெயர் உள்ளது. இவன் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. இந்த அடிப்படையில் நாம் எல்லா அப்போஸ்தலர்களையும் சந்தேகப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள் என்று அழைக்கலாம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனம் கொடுத்த போது தோமா அங்கு இல்லை. மற்ற சகோதரர்கள் கூடி வந்திருக்கும் பொழுது தோமா அங்கு இல்லை. ஆகையினால்
அவனால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த அற்புதத்தை காண முடியவில்லை. இன்றைக்கும் அநேகர் சபை கூடுதலை விட்டுவிட்டு சபைக்கு வராமல் இருப்பதினால் தேவனுடைய மகிமையை காணாதிருக்கிறார்கள். கர்த்தரை கண்டோம். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனம் கொடுத்துவிட்டு அவர்களை விட்டு போய்விடுகிறார். அப்போது திதுமு எண்ணப்பட்ட தோமா அவர்களோடு கூட இல்லை. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவன் காணவில்லை. இயேசு கிறிஸ்து போன பின்பு தோமா மற்ற சீஷர்களிடத்தில் வருகிறான். அப்போது அவர்கள் தாங்கள் கர்த்தரை கண்டதாக கூறுகிறார்கள். தோமா மற்ற சீஷர்களை விட்டு வெகு தூரத்திற்கு போயிருக்க வாய்ப்பில்லை. ஏதோ ஒரு காரியமாக அவன் அருகில்தான் போயிருக்க வேண்டும். ஒருவர் ஏதோ ஒரு காரணத்திற்காக சில சமயங்களில் பரிசுத்தவான்களோடு ஐக்கியமில்லாமல் போய்விட்டால் அதை தேவ தூஷணம் என்றோ கர்த்தரை விட்டு அவர் பின்வாங்கி போய்விட்டார் என்றோ குற்றப்படுத்தி விடக்கூடாது. தோமா இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியத் அல்ல. தோமா இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன். தோமா மற்ற சீஷர்களிடத்தில் வந்தபோது அவர்கள் மிகுந்த சந்தோஷமாக கர்த்தரை கண்டோம் என்று கூறுகிறார்கள். நாங்கள் கர்த்தரை கண்டது போல நீயும் எங்களோடு கூட இங்கு இருந்திருந்தால் நீயும் கர்த்தரை கண்டிருக்கலாம் என்று பொருள்படுமாறு தோமாவிடம் மற்ற சீஷர்கள் கூறுகிறார்கள். சீஷர்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்கு உதவி செய்கிறார்கள். தோமா தங்களோடு இல்லாத போது இயேசு கிறிஸ்து தங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை அவனிடத்தில் சொல்லுகிறார்கள். அத்தோடு இயேசு கிறிஸ்துவை தாங்கள் கண்டதையும் தங்களுடைய அனுபவத்தையும் சீஷர்கள் தோமாவிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தினால் கண்டவர்கள் அதை மற்றவர்களுக்கு விசுவாசத்தோடு அறிவிக்க வேண்டும். அதுபோலவே இயேசு கிறிஸ்துவின் கிருபையை ருசித்து பார்த்தவர்களும் அதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நம்முடைய ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமாவில் பெருமைப்படுவது தவறு. ஆயினும் நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்தை மற்றவர்களிடத்தில் சொல்லாமல் மறைத்து வைப்பதும் தவறுதான். மற்ற சீஷர்கள் தன்னிடத்தில் சொன்ன வார்த்தையை தோமா உடனடியாக அங்கீகரிக்கவில்லை. அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று அவர்களிடத்தில் கூறிவிடுகிறான். கடின மனதுள்ளவன் போல் பேசுகிறான். உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறான். ஒரு சிலர் நல்லவர்களாக இருந்தாலும் தோமாவை போலவே உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடுவார்கள். தோமாவின் பேச்சில் அவிசுவாசமும் குழப்பமும் சேர்ந்து காணப்படுகிறது. தாம் மறுபடியும் உயிர்த்தெழுவதை பற்றி இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடத்தில் பலமுறை கூறியிருக்கிறார். தோமாவும் அந்த நற்செய்தியை தன்னுடைய காதுகளால் கேட்டிருக்கிறான். அவர் கல்வாரி சிலுவையில் மரித்தார் என்பது அவனுக்கு தெரியும். 3ஆம் நாளில் அவர் மறுபடியும் உயிரோடு எழும்புவார் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடத்தில் சொன்னதும் அவனுக்கு தெரியும். ஆனால் தோமாவோ இயேசுவின் வார்த்தையையும் விசுவாசிக்கவில்லை, மற்ற சீஷர்களின் வார்த்தையையும் விசுவாசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களில் 10 பேர்களும் ஒரே குரலில் கர்த்தரை கண்டோம் என்று கூறுகிறார்கள். தாங்கள் கண்டதற்கு சாட்சி கொடுக்கிறார்கள். ஆனால் தோமாவோ ஒருவனாக இருந்தாலும் 10 பேர் சொன்னதையும் நம்பவில்லை. அவர்களுடைய விசுவாசத்தை தோமா சந்தேகப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவின் மீது அவர்கள் அதிக விசுவாசம் வைத்திருப்பதினால் தாங்கள் காணாததை கூட கண்டதாக கூறுகிறார்களோ என்னும் சந்தேகம் தோமாவுக்குள் வந்துவிடுகிறது. அவர்கள் சொன்ன வார்த்தையை தானும் கண்டு விசுவாசிக்க வேண்டும் என்று தோமா விரும்புகிறான். தன்னுடைய விசுவாசம் உறுதி பண்ணப்பட வேண்டும் என்று தோமா எதிர்பார்க்கிறான். 11 சீஷர்களில் 10 பேர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை கண்டதாக கூறினாலும் தோமா ஒருவனாக இருந்து தான் விசுவாசிக்க மாட்டேன் என்று கூறுகிறான். விசுவாசிகளின் கூட்டத்தில் தோமாவை போல் ஒரு சிலர் இருப்பார்கள். அவர்களிடத்தில் உள்ள அவிசுவாசத்தினால் மற்றவர்களையும் கெடுத்து விடுவார்கள். இவர்களுடைய அவிசுவாசத்தினால் நன்றாக விசுவாசிக்கிறவர்கள் கூட சந்தேகப்பட ஆரம்பித்து விடுவார்கள். ஆவிக்குரிய யுத்தத்தில் ஒரு சிலர்
கோழைகளாக இருப்பார்கள். இவர்கள் தைரியமாக யுத்தம் பண்ணுகிற மற்றவர்களையும் கோழைகளாக்கி விடுவார்கள். நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நாம் மற்றவர்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்கு உதவி புரிய வேண்டும். நம்முடைய வார்த்தைகளினாலும் செய்கைகளினாலும் மற்றவர்களின் விசுவாசத்திற்கு தடைக்கல்லாக மாறிவிடக்கூடாது. விசுவாசிகளின் கூட்டத்தில் அவிசுவாசமும் பயமும் எப்போதுமே ஆபத்தானதுதான். அதை குறித்து நமக்கு கவனமும் எச்சரிப்பும் தேவை.